வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ் சினிமாவோட தலை சிறந்த டைரக்டர்ல ஒருத்தர் பி வாசு அவர்கள். அவங்கள பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. டைரக்டர் பி வாசு அவர்கள் 1954 பிறந்திருக்காரு. இவரோட ரியல் நேம் வாசுதேவன். இவரோட அப்பா எம்ஜிஆர், என்டிஆர் உட்பட நிறைய பேருக்கு ஆஸ்தான மேக்கப் மேனா இருந்திருக்காரு. அவங்க பேர் பீதாம்பரம். இவருக்கு அடிக்கடி அவங்க அப்பா கூட ஷூட்டிங் போடுறதுனாலேயே ஷூட்டிங் ஸ்பாட் இன்னொரு வீடாவே மாறி இருக்கு. பி வாசு அவர்களோட அப்பா மட்டும் இல்லாம அவங்க சித்தப்பாவான எம்சி சேகர் அவர்கள் சினிமால மிகப்பெரிய கேமராமேனா ஒர்க் பண்ணிருக்காரு. அப்பாவும் சித்தப்பாவும் சினிமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானும் சினிமால மிகப்பெரிய டெக்னீஷியனா வரணும்ன்ற ஆசையை வளர்த்துக்க ஆரம்பிச்சாரு பி வாசு. பி வாசு அவர்கள் தான் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையை அவங்க அப்பா கிட்ட சொன்னோன்னே அவங்க அப்பா நீயே உன்னோட சொந்த முயற்சியில ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட அசிஸ்டண்டா சேர்ந்திருக்காரு. ஒரு சாதாரண கதையை தன்னோட ஸ்கிரீன் பிளேவால மிக சூப்பரான கதையா மாத்துற டேலண்ட் பி வாசு கிட்ட இருந்திருக்கு. இருந்தாலும் அவருக்கு டைரக்ட் பண்ண வாய்ப்பு வந்தப்போ தனியா ஒரு டைரக்டரா அவர் களத்துல இறங்கல. பி வாசு அவர்களும் அப்புறம் டைரக்டர் கம் ஆர்டிஸ்டா இருக்கிற சந்தான பாரதி அவர்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் இரட்டை இயக்குனர்களா களம் இறங்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கான வாய்ப்பு தேடி அலைய ஆரம்பிச்சாங்க. நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட கதை, திரைக்கதை, வசனம் இதெல்லாம் எழுதுற வேலையும் பார்த்திருக்காங்க. அதாவது பி வாசுவோட அந்த கதை, திரைக்கதை அமைக்கிற அந்த டேலண்ட்டும் சந்தான பாரதியோட அந்த மேக்கிங் ஸ்டைலும் நல்லா இருந்ததுனால அதுல இம்ப்ரெஸ் ஆன ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்கு பட வாய்ப்பை கொடுத்தாங்க. 1981 ரிலீஸ் ஆன பன்னீர் புஷ்பங்கள்ன்ற படத்தோட இயக்குற வாய்ப்பு இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு. டைட்டில் கார்டுல கூட பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பை அப்படின்னு பாரதி வாசுன்னு வந்திருக்கும். அதாவது சந்தான பாரதியோட பேர்ல இருக்கிற அந்த பாரதியும் வாசுவோட பேரையும் சேர்த்து பாரதி வாசுன்னு போட்டிருப்பாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சோன்னே தென்னிந்திய சினிமாவே திரும்பி பார்த்தது யார் இந்த ரெட்டையர்கள் அப்படின்னு. பன்னீர் புஷ்பங்கள் ஹிட்டுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மதுமலர் மெல்ல பேசுங்கள் அப்படின்ற படத்தையும், அதுக்கப்புறம் தெலுங்குல பாத்தீங்கன்னா சாகசமே ஜீவிதம் அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன நீதி நிழல் படத்தையும் இவங்க டைரக்ட் பண்ணாங்க. வசூல் ரீதியா எல்லா படமும் சூப்பர் ஹிட் அடிச்சது. ஆனாலுமே இதுக்கப்புறம் சேர்ந்து டைரக்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க. சந்தான பாரதி, பி வாசு அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்குன சில படங்கள் சரியா போகாததுனால இனிமே தனித்தனியா டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சந்தான பாரதி அவர்கள் ஆர்ட் பிலிம் எடுக்கிறதுலயும், பி வாசு அவர்கள் கமர்ஷியல் பிலிம் எடுக்கிறதுலயும் இன்ட்ரெஸ்ட் காட்டினதுனால இந்த முடிவை எடுத்து தனித்தனியா படம் பண்ண போயிட்டாங்க. 90ஸ்கள்ல பாத்தீங்கன்னா பி வாசு அவர்கள் சிறந்த டைரக்டரா விளங்கினாரு. 1990ல பணக்காரன் அப்படின்னு அவர் எடுத்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. காமெடி, சென்டிமெண்ட்னு எல்லாமே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்ந்த படமா அது ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே வருஷத்துல நடிகன் அப்படின்ற படத்தையும் அவர் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் அந்த காமெடி எல்லாம் பார்த்தா மறக்கவே முடியாது. பி வாசு அவர்களோட பெஸ்ட் பிலிம் அப்படின்னா சின்ன தம்பியை கண்டிப்பா சொல்லணும். 1991ல ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய ரெக்கார்டுகள்லாம் கிரியேட் பண்ணுச்சு. இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிவாஜி புரொடக்ஷன்ல மன்னன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு. அந்த படமும் வசூல் ரீதியா மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுனால ஒரு ஸ்டார் டைரக்டரா பி வாசு அவர்கள் வந்தாரு. பி வாசு கிட்ட மிக சிறந்த ஸ்பெஷாலிட்டி ரெக்கார்டு ஒன்று இருக்கு. அதாவது ரஜினிகாந்த், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ் உட்பட நிறைய பேருக்கு ஹிட்டான படங்கள் கொடுத்த டைரக்டர் அப்படின்ற பெருமை பி வாசு அவர்கள்ட்ட இருக்கு. பிரபுக்கு பாத்தீங்கன்னா சின்ன தம்பி, சத்யராஜ் அவர்களுக்கு வால்டர் வெற்றிவேல், அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு சேதுபதி ஐபிஎஸ்னு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு கலெக்ஷன்ல கிங்கா இருந்திருக்காரு பி வாசு அவர்கள். தமிழ் சினிமால இவர் டைரக்ட் பண்ணாத ஹீரோஸே இல்ல ஒருத்தரை தவிர, கமலஹாசன் அவர்கள். அதையும் ஃபுல்ஃபில் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஆக்ஷன்ல கமலை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி ப்ரொடியூசரும் ரெடி பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் போறப்போ கமல் அவர்கள் தசாவதாரத்துல பிஸி ஆனதுனால அந்த ப்ராஜெக்ட்டை டிராப் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமாவோட கரண்ட் ட்ரெண்டுக்கு பி வாசு அவர்களால படத்தை டைரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவங்களை வாயடைக்க வச்ச படம் தான் சந்திரமுகி. 2005ல ரஜினிக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா சந்திரமுகி 2ல அவரு களம் இறங்கி இருக்காரு. அதுவும் ஹிட் அடிச்சிரும். சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.